நாம் இந்த இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாத வார்த்தை அப்படின்ற தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இந்த இடத்துல ஒழுங்கும் கிரமமாக ஆதி ஆகமத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கெங்கெல்லாம் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு நான் ஆசீர்வாத வார்த்தையின் தலைப்பு கொடுத்தேன். இன்னும் கூட யோசித்தோம்னா இது ஆசீர்வாத வார்த்தையின் தலைப்பு கொடுக்கறத விட கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற தலைப்பு கொடுத்தா இன்னும் நல்லா ஆப்டாக இருக்கும்ன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறேன். இது 6 வேல்யூம் 6 கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்ட்டு 6வது வேல்யூம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். என்ன நடந்தது அப்படின்னா, ஆதாம் ஏவாள் தேவன் உண்டாக்கினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் ஃபுல் பிளஸ்ஸிங் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா முதல்ல ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ. இப்போ இன்னைக்கு உலகத்தில் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஆனால் ஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் கிடையாது. ஷேரிங் பிளஸ்ஸிங்ஸ். நமக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்குது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஷேரிங் ஆகிடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு புதையல் கிடைச்சதுன்னா அது புதையல் முழுவதும் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். 10 பேர் தோண்டும் போது கிடைச்சா 10 பேருக்கு ஷேரு. இப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஷேர் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கும்போது முழு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய லக்கி, அவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். நல்ல ஃபுல் பிளெஸ்ஸிங் கொடுத்தாரு. அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. தேவன் அந்த தோட்டத்தில் 2 மரங்களை வச்சார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். 2 மரத்தை வச்சு என்ன சொன்னார்னா, இந்த விருட்சத்தை புசிக்க, ஒன்று புசிக்க வேணான்னு சொன்னார், ஒன்று புசிக்கணும்னு சொன்னார். அது மரத்தை புசிக்கிறது கிடையாது, மரத்தின் கனி. எப்பவுமே நல்லா கவனிங்க, மரத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்க, மரத்தில் இருக்கிற பழத்தை தான் சாப்பிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சில அறிவாளிகள் அது விருட்சம்னு போட்டிருக்குது, விருட்சம் புசிக்க வேணான்னு சொன்னார், விருட்சத்தின் கனியை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 3வது அதிகாரம் மேலே 4, 5லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கனியை புசித்தார்கள் போட்டிருக்கோம், விருட்சத்தை புசித்தார்கள் போட்டிருக்காது. அந்த விருட்சத்தின் கனியை புசித்தார்கள் போட்டிருக்கோம். புசிச்ச உடனே தான் என்ன நடக்குது? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. போன வாரம் சொன்னேன், பிசாசு எப்பவுமே பொய் சொல்லும் போது முழுசாக பொய் சொல்ல மாட்டான். பாதி உண்மை பாதி பொய் சொல்லுவான். கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பொய் இருக்கும் அதில். ஆனால் அப்போ தானே மக்கள் ஏற்றுப்பாங்க, நம்புவாங்க. முழுசாக பொய்யா சொல்லிட்டு அதனால என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் கலந்து சொன்னால் நம்புவாங்க. அது பிசாசுடைய பெரிய தந்திரம். அதனால் பாருங்க, அவன் சொன்னான், இந்த கனியை புசிக்கும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். அப்படின்னா என்னன்னா, நீ கடவுளாக மாறிடுவேன்ட்டு பொய் சொன்னான். அதுதான் பொய். ஏன்னா தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிருஷ்டித்தார். அப்போ ஏற்கனவே அவங்க யார் போல தான் இருக்கிறாங்க, கடவுள் போல தான் இருக்கிறாங்க, தேவனை போல தான் இருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. கவனிங்க, பிசாசு நமக்கு எது தெரியலையோ அதில் தான் விளையாடுவான். நம்மளுக்கு எந்த விஷயம் தெரியலையோ அதில் தான் ஏமாற்றுவான். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க, நம்ம இந்த உலகம் எதில் ஏமாத்துது? நமக்கு எது தெரியலையோ அதில் தான் ஏமாத்துது. நம்மளுக்கு செல்ஃபோன் தயாரிக்க தெரியல, ஆனால் உலகம் என்ன பண்ணுறது? அந்த செல்ஃபோனை தயாரித்து 35,000 ரூபாய், 50,000 ரூபாய், 80,000 ரூபாய், 1 லட்சம் விற்குது. உண்மையில் அதுக்குள்ளே 1 லட்சத்துக்கு உண்டான பொருளாக இருக்குதா, வேல்யூ இருக்குதான்னா இல்லை. எல்லாம் பிளாஸ்டிக்கு எல்லாம். ஆனால் எதை வச்சு அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா, நமக்கு செல்ஃபோன் செய்ய தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அவன் தெரிஞ்சிருக்கிறத வச்சு ஏமாத்துறான். சின்ன சிம் கார்டு வாங்குகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா
ஒரு 500 ஜிபின்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா 120 ஜிபி போட்டிருக்கோம், 250 ஜிபின்னு போட்டிருக்கோம். ஒரு சிம் கார்டு, இது மெமரி கார்டு. அந்த மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெமரி கார்டு இம்தூன்னு தான் இருக்கும், சின்ன கார்டு மெமரி கார்டு. அதை என்னடா விலை, ஒரு 250 ஜிபி மெமரி கார்டு என்ன ரேட்டுன்னு கேட்டு பாருங்கள். அவன் சொல்லுவான் 2500 இந்த பிளாஸ்டிக்கு 2500 அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் விலை கம்மி. ஆனால் நம்மளால் அது செய்ய தெரியல. நமக்கு தெரியாததை வச்சு தான் அவன் என்ன பண்ணான், நம்மளை ஏமாத்துறான். பிசாசும் அப்படி தான் என்ன பண்ணான்னா, அவங்களுக்கு தெரியல, அவங்க தேவ சாயலாக இருக்கிறார்கள், ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. அதை வச்சு தான் என்ன பண்ணா ஏமாத்துறான். நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்க அப்படின்ட்டு. இன்னொன்று கூட தெரியுங்களா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸுடைய அழகு நம்மளுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னு பாருங்க, நீங்கள் துணி கடை போனீங்கன்னா அங்கே ஒரு பொம்மையில் துணி அழகாக கட்டி இருக்கும். எல்லாம் பார்த்த உடனே எப்படி இருக்கும் அந்த புடவை எல்லாம், ஐயோ இந்த புடவை நல்லா இருக்குது, அந்த புடவை நல்லா இருக்குது, இல்லை இந்த சர்ட்டு நல்லா இருக்குது, அந்த ஃபேண்ட்டு நல்லா, எல்லாம் நல்லா இருக்கும் பொம்மை போட்டிருக்கும் போது. ஆனால் அதை நம்ம போட்டு போகும்போது நம்ம அப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோடைய இது நமக்கு என்ன பண்ணாது, ஃபுல்லாக தெரியாது. அது நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது தான் அதோடைய இது தெரியும். அதுபோல் இவங்கக்கிட்ட இவங்க தேவ சாயலில் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க தேவ சாயலில் இருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், தேவனை காட்டி ஏமாத்திட்டான். தேவன் பார் எப்படி இருக்கிறாரு, தேவன் பார் எப்படி இருக்கிறாரு, நீ அவரை போல மாறிடுவ. தேவனை இவர்கள் தினந்தோறும் சந்திக்கிறார்கள், தோட்டத்தில் சந்திக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுறாங்க, தினந்தோறும் தோட்டத்தில் தேவனை சந்திக்கிறார்கள், தேவன் பேசுகிறார். இது வழக்கமாக அவர்களுக்குள்ளே இருந்து இருக்கிறது. அப்போ தேவனை வச்சு அதை வச்சு தான் ஏமாத்துறான், நீ தேவனை போல மாறிடுவ எப்போ, இந்த கனியை புசிக்கும் பொழுதுன்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்லும் போது என்ன, அதை புசிக்கும் போது உன் கண் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். அப்படின்னா அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சு நீ எங்கே அவரை போல மாறிட போறியோன்னு சொல்லிட்டு நீ மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை சாப்பிட வேணான்னு வச்சிருக்கிறாரு. எப்படி ஏமாத்தினா பாருங்க. இப்போ அங்கே தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அவசரப்பட்டு கனியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே நடக்கிறது தான் நம்ம இந்த 7வது அதிகாரம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கணும். அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. கண்கள் இதுக்கு முன்னாடி குருடா இருந்தாங்களா? இதுக்கு முன்னாடி குருடாவா இருந்தாங்க? இல்லை, ஒரு ரெவலேஷன், ஒரு ரெவலேஷன். இப்போ கவனிங்க, இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக பல பொருள் இருக்குது. இங்கே நான் எங்கேயோ ஒரு சின்ன மோதிரத்தை ஒழிச்சு வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ரூம் ஃபுல்லாக நார்மலாக பார்க்கும்போது அந்த மோதிரம் என்ன பண்ணாது, தெரியாது. நான் சொல்கிறேன் விஷயம், அந்த இடத்துல உத்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ குறிப்பிட்ட இடத்துல நான் சொல்லும் போது அந்த இடத்துல உத்து பார்த்தா அங்கே என்ன தெரியும் உங்களுக்கு, மோதிரம் தெரியுமா தெரியாதா? அதுக்கு முன்னாடி அது இருந்ததா? இருந்தது. ஏன் தெரியல? கண்ணு திறக்கப்படல. இதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சு இருந்தது. இவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டான். என்ன ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டான் அப்படின்னா, அவர்கள் நிர்வாணிகள் என்று ஃபோக்கஸ் பண்ணிட்டான். ஏற்கனவே ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக இருக்கிறாங்க, ஆனால் அதை அவங்க பார்க்க முடியாத படிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நம்ம இன்னும் சங்கீதத்தில் பார்க்கும்போது, ஒளியை வஸ்திரமாக அவர்களுக்கு உடுத்தி இருந்தீர். எதை வஸ்திரமாக உடுத்தி வச்சிருந்தாரா? ஒளியை. இப்போ கவனிங்க, ஆதாம் கையை பார்க்குறாரு. கை பார்த்தா கை வந்து நம்மளுக்கு இப்போ தெரிகிற மாதிரி நாடி நரம்பெல்லாம் தெரியல. என்னன்னா அப்படியே ஒரு பிளர்ராக மேலே லைட், அப்படியே ஒரு லைட் வெளிச்சம் போட்டு மூடின மாதிரி இருக்குது. இப்போ சர்ட் இருக்கிற மாதிரி ஒளி இருக்குது ஆதாமுக்கு. இப்போ எப்படி என் கை உள்ளே இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. கை இருக்குது, ஆனால் எதை தான் பார்க்குறேன், ஷர்ட்டை தான் பார்க்குறேன். அது போல் வந்து தேவன் ஒளியை வஸ்திரமாக வைத்து மகிமையினால் மூடி இருந்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிறதுனால அவங்க ஆதாம் தங்களுடைய நிர்வாணத்தை என்ன பண்ண முடியல, நிர்வாணமாக இருந்தாலும் நிர்வாணத்தை பார்க்க முடியல. ஆனால் இப்போ இந்த கனியை புசித்த உடனே கண் திறக்கப்பட்டதுன்னா என்னென்னா, நல்ல டீப்பாக பார்க்க முடியுது. இப்போ என்ன பார்த்தாங்க, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். பாருங்க. ஆனால் தேவனை போல இருப்பீர்கள் சொன்னானே, அது தேவனை போல மாறிட்டாங்களான்னா இல்லை, தேவனை போல மாறல. தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க. எதை இழந்துட்டாங்க? அப்போ பாருங்க, கண்கள் திறக்கப்படுன்றது கொஞ்சம் உண்மை, ஆனால் தேவனை போல இருப்பீர்கள் சொன்னது சுத்த பொய். இப்போ என்ன ஆச்சு, தேவ சாயலை இழந்துட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன பண்ணுறாங்க, அத்தி இலைகளை தைத்து.
உடனே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, அத்தி இலைங்களை எடுத்து அதை எப்படி தைச்சாங்கலாம் தெரியல, ஆனால் தைச்சி இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாறு கீறு எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். என்ன பண்ணிக்கினாங்கன்னா, தங்களுடைய மானத்தை மறைக்க ஒரு அரை கச்சைகளை உண்டு பண்ணிக்கினாங்க. இதுதான் ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாளுடைய நிலைமை. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து தேவன் வந்து ஒரு காரியத்தை செஞ்சார், அதுதான் ஆசீர்வாதம். தேவன் வந்து என்ன செஞ்சார்னா, 3வது அதிகாரம் 21வது வசனம், தேவன் வந்து ஒரு விசாரணையெல்லாம் நடத்துகிறாரு. நடத்தி முடிச்சுட்டு அவங்களுக்கு செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். என்ன உடையை உண்டாக்குனாரா? தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்போ இந்த தோல் உடையை எப்படி உண்டாக்குனாரு? கண்டிப்பாக நான் நினைக்கிறேன், தோல் உடையை உண்டாக்கணும்னா அவர் வந்து மாட்டுத்தோலில் உண்டாக்கியிருக்க மாட்டார். ஏன் மாட்டுத்தோலில் உண்டாக்கியிருக்க மாட்டார்? ரீசன் சொல்கிறேன். ஏன்னா ஃபுல் உலகமும் முழு உலகமும் எப்படி இருக்குதுன்னா, இப்போது ஏசியில் இருக்குது. முழு உலகமும் எதில் இருக்குது? ஏசியில் இருக்குது. இப்போ இவங்களுக்கு மாட்டுத்தோலில் ட்ரெஸ்ஸை போட்டால் குளிரும், உடம்பு என்ன பண்ணாது, குளிர தாங்காது. அப்போ இவங்களுக்கு நல்லா கமகமன்னு இருக்கணும், குளிர தாங்கணும்னா ஒரு நல்ல செம்மறி ஆடா பிடிச்சி, நல்ல முடி இருக்கிற ஆடா பிடிச்சி, இல்லை ஒரு ஆட்டை வெட்டி அதை தோலை என்ன பண்ணியிருக்கணும், எடுத்து அதை உடையாக என்ன பண்ணியிருக்கணும், உடுத்தி இருக்கணும். தோல் உடை எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்னா, முதல்ல வந்து அங்கே வந்து ஒரு பலி செலுத்தப்படுகிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பேரும் நிற்க வச்சிருப்பார் ஆண்டவர். நிற்க வச்சு, இது கற்பனை தான், பைபிள் இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது, இது கற்பனை. நிற்க வச்சும் வெட்டியிருக்கலாம், உட்கார வச்சும் வெட்டியிருக்கலாம். ஏன்னா இதில் வந்து சில பேர் கேட்பாங்க, அவங்க நிற்க வச்சு தான் வெட்டினாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி உட்கார வச்சு வெட்டினார் போ. ஏன்னா பைபிளில் இருக்கிறதுக்கு நம்ம வசனம் கொடுக்க முடியும், இல்லாத சில காரியங்களுக்கு நமக்கு தேவன் அறிவு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நம்ம என்ன பண்ணோம், புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமியை ஏவாளையும் நிற்க வச்சு ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை என்ன பண்ணியிருப்பார், வெட்டி இருப்பார். வெட்டணுன்னு ஆதாமியை ஏவாளும் பார்த்துருப்பாங்க. அந்த ஆடு துடிச்சிருக்கும், செத்து இருக்கும். உடனே தேவன் சொல்லியிருப்பார், இந்த ஆடு எந்த பாவமும் செய்யலை, இந்த ஆடு எந்த தவறும் செய்யலை, ஆனால் இது ஏன் துடிக்குது, இது ஏன் செத்துது? நீ செய்த பாவம். இது ஏன் கஷ்டப்படுது? நீயும் உன் மனைவியும் செய்த பாவம். இப்போ நீ நிர்வாணியாக இருக்கிற, உன் நிர்வாணத்தை மூடுறதுக்காக எது உயிரை கொடுக்குறது? ஆடு உயிரை கொடுக்குது. உன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு எது உயிரை கொடுக்குதுன்னா ஆடு உயிரை கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். நீ இப்போ செஞ்ச தவறுக்காக, நீ செஞ்ச பாவத்துக்காக நியாயமாக நான் உன்னை தான் என்ன பண்ணியிருக்கணும், படுக்க வச்சு கத்தியை உன் கழுத்தில் போட்டிருக்கணும். ஆனால் கத்தி யாருக்கு போகுது? ஆட்டுக்கு போகுது. ஏன் ஆட்டுக்கு போகுது அப்படின்னா, உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஆட்டை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உன்னை வாழ வைக்கிறது தான் என்னுடைய விருப்பம், உன்னை அழிக்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை. உன்னை வெட்டுறதுக்காக நான் சிருஷ்டிக்கலை, உன்னை சாகடிக்கிறதுக்காக நான் உன்னை சிருஷ்டிக்கலை, உன்னை அழிப்பதற்காக நான் உன்னை சிருஷ்டிக்கலை. உன்னை வாழ வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்மை அழிக்க விரும்புவது கிடையாது, நம்மை சாகடிக்க விரும்புவது தேவன் கிடையாது. பிசாசு என்ன பண்ணுவான், வந்து காதில் ஓதுவான், கடவுளுடைய சித்தம் என்னவோ, நீ இத்தனை வயசு தான் இருக்கணும்னு சித்தம் இருக்குதோ என்னவோ, அதனால் நீ கொஞ்சம் மனசை என்ன பண்ணிக்கோ, ஆயத்தை படுத்திக்கோ அப்படின்னுவான். கடவுள் சித்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசு வைக்கிறாரு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. உனக்கு இறக்கிறதுக்கு இந்த காலமா இருக்கலாம். என்ன பண்ண, நீ ரெடியா, பெட்டியெல்லாம் ஆர்டர் கொடுத்துருன்னுவான். நான் சொல்றேன், கவனிங்க, தேவன் நம்மை சாகடிப்பது அப்படி சித்தமே கிடையாது, தெரியுங்களா? ஏன்னா பைபிளை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு வாலிபன் செத்துட்டான், அவனை அடக்கம் பண்ண எடுத்துன்னு போறாங்க.
இயேசு எதிர்க்க வந்தார். அந்த நாயின் ஊர் சொல்லப்படுகிற அந்த ஊருக்கு வாசல் இருக்க அந்த விதவையின் மகன் செத்துட்டான், வாலிபன். அடக்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் சாவு தான் தேவனுடைய சித்தமாக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? சீஷர்களுக்கு ஒரு போதனை கொடுத்துருக்கணும். பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு போதனை கொடுத்துருக்கணும். இப்படி தான் யார் வேணாலும் எந்த வயசு வேணாலும் சாவாங்க, இது கடவுளுக்கு பிரியமான செயல் தான், இது கடவுளுக்கு சித்தமானது தான் அப்படின்னு சொல்லி ஒரு போதனை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலன்னா அப்படி கொடுக்கல. பாடையை தொட்டு அந்த வாலிபனை பார்த்து பேசுகிறார். செத்து போன பணத்தை பார்த்து பேசினார். வாலிபனே எழுந்துருன்னாரு. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? செத்து போனால அது இது பாடின்னு இருப்போம். அவர் எப்படி பேசுகிறாரு? வாலிபனே. அதுதான் நம்ம லாங்குவேஜுக்கும் அவர் லாங்குவேஜுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் இவர் எல்லாம் பேசுவோம். உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்போ எடுக்க போகிறீங்க? எப்போ வருது பாடி? எப்போ வருது பாடி? பாடி காடின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். ஆனால் அவர் அப்படி பேசல. அவர் பாடியை எழுதுரு அப்படி சொல்ல, பிணமே எழுதுரு அப்படி சொல்லல. அவர் அழகாக பேசுறாரு. வாலிபனே, என்னது? வாலிபனே எழுந்துரு. ஒரு 12 வயசு பெண்ணு மரித்து விட்டார். அங்கே போய் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுது ஒப்பாரி வச்சுருக்கிறாங்க. ஏசுனார் போயிட்டு இந்த பாடியை எப்போ அடக்கம் பண்ண போறீங்கன்னா கேட்கல. அவர் போயிட்டு அந்த கையை பிடிச்சி தலித்தா குமினாரு. சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொல்லுகிறேன். அவள் தான் அந்த சிறு பெண் எழுந்துட்டாங்க. 12 வயசு பெண்ணு. அப்போது இயேசு பாருங்க, வியாதிக்காரங்க எத்தனையோ வியாதிகள், மரணத்துக்கு எதுவான வியாதிகளில் இருக்கிறவங்களெல்லாம் இயேசு சுகமாக்கி, செத்து போனவங்களெல்லாம் சுகமாக்கி ஒன்று நிரூபிக்கிறாரு. என்ன நிரூபிக்கிறார்னா, அவர் அழிக்கிற கடவுள் கிடையாது. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். உங்களை அழிக்கணும்ன்ட்டு யாருன்னா சொல்றான்னா, இயேசுநாதர் உன்னை அழிக்க போறார் சொன்னா, அவன் சொல்ற இயேசுநாதர் அந்த நம்ம இயேசுநாதர் இல்லை, அது வேற ஒரு இயேசு. பவுல் சொன்னாரு, வேற ஒரு சுவிசேஷம், வேறொரு தூதன், வேறொரு இயேசு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இயேசு நம்ம இயேசு கிடையாது. நீங்கள் உஷாராயிடணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, மக்கள்கள் எதற்கு ஆயத்தமாயிட்டாங்கன்னா, கடவுளை கும்பிடும் போது என்ன நினைக்கிறான்? கடவுள் எப்போ வேணாலும் நம்மளை சாகடிக்கும், எப்படி வேணாலும் நம்மளை ஆட்டி படைக்கும். என் தலையில் என்ன எழுதி வச்சிருக்குது யாருக்கு தெரியும்? சில பேர் நினைக்கிறாங்க, என் தலையெழுத்து பாஸ்டர். கவனிங்க, வசனம் சொல்லுது, நடுவே நின்ற கையெழுத்தை, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை இயேசு சிலுவையில் குலைத்து போட்டாராம். நியாயப்பிரமாணத்தில் ஒரு கையெழுத்து போட்டு வச்சுக்கிறார் தேவன், பிதாவாகிய தேவன். என்னென்ன? இதெல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம், செய்யல செத்த, செஞ்சா ஆசீர்வாதம், செய்யல சொல்லுவாங்க மகனை நீ செத்த அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கிறாரு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளால் நிறைந்த அந்த கையெழுத்தை என்ன பண்ணாராம்? இயேசு சிலுவையில் குலைத்து போட்டாராம். என்ன பண்ணாராம்? குலைத்து போட்டார்னா என்னது? அதை ஒன்றாலும் கலைச்சி போட்டாரு, அழிச்சிட்டாரு, ரப்பர் வச்சு கேன்சல் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் சொல்லிட்டு அதோடு நிறுத்தல. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவராக, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எடுக்கிற நல்ல ஒரு தீர்மானம், அவன் வாழ்க்கையில் சிறந்த தீர்மானம், த பெஸ்ட் தீர்மானம் எது தெரியுங்களா? இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வது தான் அவன் வாழ்க்கையில் செய்கிற பெஸ்ட் தீர்மானம். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இயேசுனா எட்டி கசப்பாக கசக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டான் பிசாசு, உள்ள பூந்து எல்லாம் சித்து வேலையும் பண்ணி வச்சிருக்கிறான். அவர் வெளிநாட்டு கடவுள், அவர் தாழ்ந்த ஜாதிகளுடைய கடவுள், அப்படிலாம் என்னென்னமோ சித்து வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனாலும் அவனுடைய தந்திரங்களை எல்லாம் இயேசு நிர்மூலமாக்கி
இன்றைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சைனா தேசத்தில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக சர்ச்சு நடத்தக்கூடாது, பொதுவில் பைபிள் எடுத்துன்னு போகக்கூடாது. ஆனால் ஒரு குறிப்பு சொல்லுது, உலகத்தில் அதிகமாக ரட்சிக்கப்படுற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கே தெரியுங்களா? சைனாவில் தானா. ஏன்னா எங்கெல்லாம் மனுஷன் அதிகமாக எழும்பும்போது அங்கெல்லாம் கர்த்தருடைய கிரியை அதிகமாகும். இன்னொன்று தெரியுங்களா, தமிழ்நாட்டில் மத மாற்று தடை சட்டம் வந்துச்சு. ஆனால் எந்த காலகட்டத்தில் அதிக மக்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க தெரியுங்களா? அந்த மத மாற்று தடை சட்ட காலத்தில் தான் நிறைய மக்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுன்னா பார்க்கலான்னு சொன்ன ஆளெல்லாம் எடுத்துட்டான். ஐயோ, உலகம் போகிற போக்க பார்த்தா நம்மளுக்கு ஞானஸ்நானமே கிடைக்காது போலன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் எடுத்துக்கலாம்னு யோசிச்செல்லாம் வந்து உழுந்துட்டாங்க. நிறைய மக்கள் அந்த நாட்களில் தான் ஞானஸ்நானமே எடுத்தாங்க. புரியுதுங்களா? பாருங்க, இப்போ பாருங்க, ட்ராக்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ தான் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, அடி வாங்கின்னு கூட ட்ராக்ஸ் கொடுக்குறான். ஒழுங்காக ட்ராக்ஸ் கொடுறான்னா போக மாட்டேன்றான். நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல பார்த்தா என்ன பண்ணுறான், அவன் போய் கொடுக்குறான். மனுஷனுடைய தன்மை அப்படி இருக்கிறதுனால பாருங்க, அப்படி ஆண்டவரும் கொஞ்சம் சில ஆட்கள் எல்லாம் எழுப்பி விடுறாரு, போ செய். அப்போ இவெல்லாம் என்ன பண்ணுவான், அப்போ தான் எழுந்து போய் ஒரு வைராக்கியமாக வேலை செய்வான்ட்டு. சரி, இயேசு சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்படின்னா திருடன் யாருன்னா, உங்களை அழிக்கிற எல்லாருமே திருடன் தான். ஒரு சாமி உங்களை அழிக்குதுன்னா அந்த சாமி திருட்டு சாமி. ஏன்னா மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மக்கள் உழுந்து உழுந்து கும்பிடுறாங்க. அதுக்கு ஒரு நாளாக ஒரு விரலை பிடுங்குது, ஈரில் பிடுங்குது, கிட்னியை பிடுங்குது, எல்லாத்தையும் பிடிங்கின்னு இருக்குது. இவனா கதறான், ஐயோ போதும் என்னை விட்டுடு அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் நம்புகிறான் அந்த சாமி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, அது சாமி கிடையாது. இயேசு சொன்னார், திருடன் தான் திருடுவான். உங்கள் சமாதானத்தை, உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் ஆரோக்கியத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய நல்ல ஆயுசு நாட்களை, இதெல்லாம் திருடுறவன் யாருன்னா பிசாசு. அதாவது என்ன சொல்றது, அற்ப ஆயுசுல மறிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்டு பண்றவன் யாருன்னா பிசாசு. அவன் திருடுறான், மனுஷனுடைய ஆயுசை, உயிரை திருடுகிறான். புரியுதுங்களா? இயேசு சொன்னார், திருடன் திருட வருவான். ஆனால் இவர் வந்து அழிக்கிற தெய்வம் கிடையாது. கவனிங்க, மனுஷனை அன்னைக்கே போடணும்னா போட்டிருக்கலாம். ஆதாமே ஏவாளையும் நிற்க வச்சு என்ன பண்ணிருக்கலாம், நீ செஞ்ச தப்புக்கு நீ தாண்டா சாவணும், ஆதாம் ஏவாள் நீ தான் சாவணும்னு சொல்லிட்டு கத்திய கழுத்தில் போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து கழுத்தில் போடல, ஆட்டு கழுத்தில் போட்டார். கழுத்தை மாற்றினார். இவன் உன் கழுத்தை எடுத்துட்டு மனுஷன் கழுத்துக்கு பதிலாக ஆடு கழுத்தை வச்சாரு. அப்போ ஒரு பாடத்தை சொன்னார். என்ன பாடம் தெரியுங்களா? நீ இல்லை, உனக்காக ஒரு ஆட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். உனக்காக நான் ஒரு ஆடை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஆடு உனக்காக மரிக்கும். அந்த ஆடு யார் தெரியுங்களா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் அடையாளப்படுத்தப்பட்ட ஆடுதான் இயேசு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இது ஆசீர்வாதமா இல்லைங்களா? பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்காக ஒரு தெய்வம் தான் கழுத்தை கொடுத்து வெட்டி உயிரை கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க, கிடையவே கிடையாது. ஒரு சாமி கழுத்தை இன்னொரு சாமி வெட்டி போட்டுச்சு கோவத்தில். ஒரு சாமி கழுத்தை இன்னொரு சாமி என்ன பண்ணிடுச்சு, வெட்டி போட்டுச்சு. என்ன பிரச்சனைன்னா, அம்மா சாமி குளிக்குது, சாமியெல்லாம் குளிக்கும், நம்பணும். புரியுதுங்களா? நான் இருக்குதை தான் சொல்கிறேன், போய் சொல்ல, இல்லாததை சொல்லலை, இருக்குதை தான் சொல்கிறேன். அம்மா சாமி குளிக்குது, அப்பா சாமி வெளியில் போயிருக்குது, எப்போ வரேன்னு அம்மா சாமிக்கு தெரியாது, வேற யாருனா உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சாமி என்ன பண்ணிக்குது, அழுக்கை எடுத்து அழுக்கை உருட்டி பெரட்டி அதை ஒரு புள்ள சாமியை ஆக்கி உட்கார வச்சிருக்குது. இந்த வெளியில போன அப்பா சாமி ஊரெல்லாம் சுத்திட்டு உள்ள வருது. உள்ள வந்தா ஒரு புது சாமி வாசல்ல உட்காந்துக்குது. அந்த சாமி சொல்லுது, நான் உன்னை உள்ள விட மாட்டேன்ட்டு. இந்த உட்காந்துக்கிற புள்ள சாமிக்கு தெரியல இதுதான் அப்பா சாமின்னு.
இந்த அப்பா சாமிக்கு தெரியல, இது என்னுடைய பிள்ளை சாமின்னு தெரியல. ரெண்டும் சண்டை போட்டுக்கிச்சுங்க. ரெண்டும் என்ன பண்ணிக்கிச்சுங்க? சண்டை போட்டுக்குச்சுங்க. சண்டை போட்டுக்கின பிறகு அப்பா சாமிக்கு பவர் அதிகம், பிள்ளை சாமி கொஞ்சம் பவர் கம்மி. இப்போ தான் பிறந்து இருக்காருல்ல, கொஞ்சம் பவர்லாம் கம்மியாக இருக்குது. அப்பா சாமி கோவப்பட்டு பிள்ளை சாமி கழுத்தை டமால் வெட்டி போட்டார். நெருப்பு அனுப்பி என்ன பண்ணிட்டாரு? வெட்டி போட்டார். இப்போ பிள்ளை சாமி செத்து போச்சு. உடனே அம்மா சாமி ஓடி வந்து, ஐயோயோ கொண்டு போட்டியடா பாவி, இது என்ன சாமி? இது நம்ம பிள்ளை சாமிடா. நான் கேட்கறது என்னன்னா, பிள்ளை சாமிக்கு அப்பா சாமியே தெரியல, அந்த சாமியை கும்புற சுப்பிரமணிய சாமி, அந்த சாமி, இந்த சாமியெல்லாம் இந்த சாமிக்கு எப்படி தெரியும் தெரியல. இந்த சாமிக்கு அப்பா சாமியே என்ன பண்ணல தெரியலையே. சொல்லுங்க, நம்ம இயேசுனார் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு எல்லாருமே தெரியும். வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். அவர் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். கழுத்தை வெட்டி போட்டுச்சு. அந்த கழுத்தை இணைக்க முடியுமா? இணைக்க முடியாது. உடனே இந்த அப்பா சாமி வெட்டி போட்ட அப்பா சாமி சொல்லிடுச்சு, காட்டில் வடக்கு நோக்கி எந்த மிருகம் படுத்துன்னு இருக்குதோ போய் அந்த கழுத்தை வெட்டி எடுத்துனுவா. ஒட்டிடலான்னா வடக்க பார்த்த மாதிரி எது பத்துன்னு இருந்தது? ஒரு யானை தான் படுத்துருந்தது. அந்த தலையை எடுத்துன்னு வந்து வெட்டி, யானை தலை இவ்வளோ பெருசாக இருக்கும், யானைக்கு கழுத்து எவ்வளோ பெருசாக இருக்கும்? இவ்வளோ பெரிய கழுத்து. மனுஷன் கழுத்து அது குழந்தை சாமி இல்லை, குழந்தை சாமி கழுத்து எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ இருக்கும். இப்போ யானை தலையை எடுத்துன்னு வந்து விட்ட உடனே உடம்பெல்லாம் உள்ளே போயிருக்கணும். ஆனால் அது உள்ளவே போகலங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணார் தெரியல. இந்த மேஜிக் தெரிஞ்சுருந்தா இந்த சாமி என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஒரிஜினல் கழுத்தையும் ஒட்ட வச்சிருக்கணும். இந்த மேஜிக் தெரிஞ்சிருந்தா, இவ்வளோ பெரிய கழுத்தை சின்ன கழுத்தில் ஒட்ட வைக்கிற மேஜிக் தெரிஞ்சிருந்தா அது என்ன பண்ணிருக்கலாம்? வெட்டி போட்ட தலையா அதுவே நல்லா இருக்குது முகமே, அதையும் ஒட்ட வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் கதைகள், இதெல்லாம் கற்பனைகள், கடவுள்கள் இல்லை. இதெல்லாம் என்னது? கதைகள், கற்பனைகள், மனுஷனை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட திருவிளையாடல்கள். ஒரிஜினல் கிடையாது. காலப்போக்கில் மனுஷங்க அவன் கும்பிட்டு இப்போ வேற வழி கிடையாது. இதை பொய்ன்னு சொன்னால் அவனுக்கு அசிங்கம். அதனால அதை நிரூபிக்கிறதுக்கு இவன் போராடி இருக்கிறான். யார் போராடி இருக்குது? சந்ததி சந்ததியாக கும்பிட்டு என்ன பண்ணிருக்கிறான்? போராடி இருக்கிறான் உண்மை நிரூபிக்கிறதுக்கு. இன்னி வரைக்கும் முடியல, முடியவும் முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுறது? நம்மளை போட்டு நோண்டுறது. உங்கள் இயேசுநாதரை பற்றி உங்கள் பைபிள் அப்படி இருக்குதாமே, உங்கள் பைபிளில் இப்படி இருக்குதாமே. டேய், சாமி கதையை பேசுகிற, உன்னால் பதிலே சொல்ல முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியாது? பதிலே சொல்ல முடியாது. எங்கள் பைபிளில் இருக்குதுன்னா ஏதோ உனக்கு புரியல, புரிய வச்சிருவோம் ஈஸியாக விளக்கம் கொடுத்து. எனக்கு நீ விளக்கம் கொடுக்க முடியாது. ஒன்று தெரியுங்களா? மனுஷன் கழுத்து இப்படி வெட்டியாச்சு, இப்படி இருக்குது. யானைக்கு கழுத்து எப்படி இருக்கும்? யானை இப்படி பார்க்கும், தும்பிக்கை இப்படி இருக்கும். இப்போ அது கழுத்தை வெட்டிட்டா அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒட்டினோம்னா யானை மூஞ்சி மேலே வானத்தை தான் பார்க்கணும். கரெக்டுங்களா? எங்கே பார்க்கும்? வானத்தை தான் பார்க்கணும். ஏன்னா அது கழுத்து அங்கே தான் வந்து ஃபிட் ஆகும், வேற எங்கேயும் ஃபிட் ஆகாது. நீ கழுத்து இந்த கழுத்து கூட வச்சு தைச்சு வச்சுனா, அந்த கழுத்து இந்த கழுத்தை ஒட்டிச்சுன்னா எப்படி இருக்கும்? மூஞ்சி மேலே பார்க்கும். இந்த தும்பிக்கையெல்லாம் இப்படி நீட்டின்னு இருக்கும், இப்படி நீட்டாது, இப்படி தான் நீட்டின்னு இருக்கணும். நல்ல புத்தி இருக்கிறவன் நல்லா யோசிச்சு பார்த்தானா அவனுக்கு தெரிஞ்சிடும் இது திருவிளையாடலாம் உண்மையான்ட்டு. பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சாமி வந்து கொல்ற சாமி கிடையாது, கழுத்தை வெட்டுற சாமி கிடையாதுங்க. கழுத்து வெட்டப்பட வேண்டியவனுக்காக தன்னுடைய கழுத்தை கொடுத்த தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் கழுத்தை கொடுத்துட்டு போனாருங்க. சிலுவையில் அவருடைய கழுத்தை கொடுத்தாரு, சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. இயேசு திருட்டு சிலுவையில் தொங்கல, தப்பு பண்ணிட்டு சிலுவையில் தொங்கல, ஏமா சொத்தை ஏமாத்தி எழுதி மாட்டிக்கின்னு சிலுவையில் தொங்கலங்க. சிலுவையில் தொங்குறதுக்கு முன்னாடி அவரை விசாரித்த பிலாத்து சொல்லுகிறார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை.
மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லைனார். ஆனா கூடி இருந்தவங்கெல்லாம் சொல்லி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இயேசு தன்னை யூதனுடைய ராஜா என்று சொல்லியிருக்கிறான். ஏரோதுக்கு ராஜாவாய் இருக்கிற எவனோ என்ன பண்ணுவான்? தன்னை ஒருவன் ராஜான்னு சொன்னா அவனுக்கு விரோதமா இருப்பான வழியே நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னா நீ ராயனுக்கு யார் கிடையாது, ராயனுக்கு நீர் ஆதரவா இருக்கிற கவர்னர் கிடையாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்க. எங்க பதவி போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து தான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? கடைசியா பிளாத்து இவனுடைய ரத்த பழிக்கு நான் காரணமே கிடையாதுன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டார். சிலுவை மரணத்துக்கு கையெழுத்து போடும் போது என்ன சொல்றாரு? பிராக்கெட்ல எழுதுறாரு, இவருடைய ரத்த பழிக்கு நான் சம்பந்தமே கிடையாது அப்படின்னுட்டு. எந்த தீர்ப்புல எழுதுவாங்க? இயேசு மரித்தார். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க வணங்குகிற ஆண்டவர் மெய்யான தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுள். ஏதோ 10ல் 11 கிடையாது, 1000ல் 1001 கிடையாது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நம்ம ஆளுங்கெல்லாம் இதுல தெளிவு வரணும். உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட என்ன சொல்லணும்? இயேசு அப்படின்னா என்ன சொல்லணும்? அவர் மெய்யான தெய்வம், அவர் ஒருத்தர் தான் மெய்யான தெய்வம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். சரி பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த தோல் உடை உண்டாக்கும் போது என்னத்தை காட்டிட்டார்னா, ஆதாமுக்கு ஏவாளுக்கு இந்த உலகத்தில் நீ செய்த பாவத்துக்காக இனி மனுஷன்கள் என்ன பண்ண போறாங்க? நீ செஞ்சிட்ட பாவம், ஆனா இதனால பாவம் சாபம் எல்லார் மேலேயும் வரப்போகுது. ஆனா இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இந்த மனுஷர்களை ரட்சிக்க இயேசு என்ன பண்ண போறாரு? இந்த ஆட்டை போல உன் மனுக்குலத்துக்காக ஒரு நாள் பலி ஆவார் என்பதை காட்டினார். அதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்கும் போது நியாயப்பிரமாணத்தில் பலிகளை ஏற்படுத்தினார். ஏன் பலிகளை ஏற்படுத்தினார்னா, அவன் அந்த பலி செலுத்தும் போது என்ன சொல்றான்னா, பிதாவாகிய தேவனே, நான் செய்த பாவத்துக்காக இந்த ஆட்டை போல இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், எனக்காக மனிதனுக்காக மரிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு அடையாளமாக இந்த ஆட்டை என்ன பண்றேன்? பலி செலுத்துறேன்னு சொல்லும் போது தான் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலை, மூடப்படுகிறது. அவனுடைய பாவம் என்ன பண்ணுச்சு? பழைய ஏற்பாட்டில் செத்துங்களுடைய பாவங்கள்லாம் மூடப்பட்டுச்சு. ஆனால் எப்போ மன்னிப்பு உண்டாச்சு தெரியுங்களா? நிழலாட்டமா ஆடு மரிச்சது. ஒரிஜினலாக அந்த ஆட்டுக்கு அடையாளமான இயேசு சிலுவையில் மரித்து அவர் எங்க பண்ணார் தெரியுமா? பாதாளத்துக்கு போய் நோவா காலத்திலிருந்து மரித்தவர்களை எல்லாம் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர்களுக்கு அந்த ஆவிகளுக்கு, காவலில் இருந்த ஆவிகளுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி அவர் அவங்களெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போனார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறினார். சிறைப்பட்டவர்களை என்ன பண்ணாரா? எங்க சிறைப்பட்டிருந்தாங்க? பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்க. அவங்கள சிறையாக்கினா இவரு கண்ட்ரோல் எடுத்துக்கினாரு. இது வரைக்கும் பாதாளத்தில் கண்ட்ரோல் இருந்தாங்க, இப்ப இவர் கண்ட்ரோல் எடுத்து இவர் உன்னதத்துக்கு ஏறினார். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த உடை இல்லாததுனால அத்தி இலையில இருக்கும்போது, அவங்க நிர்வாணமாக இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? ஆதாம் ஏவாள் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு என்ன இருந்தது? உடை. தேவன் ஏன் உடை உடுத்தினார்? உடை ஒரு ஆசீர்வாதம். உடை ஒரு ஆசீர்வாதம். நல்ல உடை உடுத்துங்கள், தப்பு கிடையாது. கவர்ச்சியாக உடுத்தாதீங்க, மற்றவங்களுக்கு இடையூறு உண்டாகும்படி உடுத்தாதீங்க. நல்ல அழகான உடைகள் என்ன பண்ணுங்க? உடுத்துங்க. அது ட்ரெஸ் போடுறதுலாம் தப்பு கிடையாது. நிறைய சர்ச்சில் ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு வாங்க. அது என்ன, அது எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸாக போட்டுனுக்குற, அதெல்லாம் இருக்கக்கூடாது. தாழ்மை வேணும், தாழ்மை உள்ளத்தில் இருக்கணும். உடையில் தாழ்மை இருக்கக்கூடாது. உடையில் ஏழ்மை என்பது உண்மையான தாழ்மை அல்ல. நல்ல உடை உடுத்தணும், இது தேவனுடைய விருப்பம். யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, ஏன் உடை தேவன் கொடுத்தார்னா, அவங்களுடைய நிர்வாணம் நீங்க வேண்டும். அவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்போ நிர்வாணியா இருக்கிறான். அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கணும்னா அவனுக்கு என்ன கொடுக்கணும்? உடை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தேவன் அவர்களுக்கு உடை கொடுத்தார். ரெண்டாவது, ஏன் அவர்களுக்கு உடை கொடுத்தார்னா, உடை இல்லாததுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுங்களா? பயம் வந்து விட்டது. உடை இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துடுச்சு. எப்படி பயம் வந்துச்சு பாருங்க. அவங்க பாட்டு நிர்வாணியா இருக்கிறாங்க. வழக்கமா தேவன் தோட்டத்தில் என்ன பண்றாரு? உலாவுகிறார். அவர் உலாவும் போது அவருடைய சத்தம் கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன வந்தது? பயந்தார்கள்.
முதல்ல மனுஷனுக்கு பயம் வந்தது எப்போ? உடை இல்லாததுனால, நிர்வாணம் வந்ததுனால அடுத்தது பயம் வந்தது. அவங்க பயந்து, யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணல தெரியுங்களா? தேவனுக்கு பயப்படல. இது நாள் வரைக்கும் தேவனுக்கு பயப்படல. தேவன் வந்தால் இவங்க ஜாலியாக பேசினாங்க, ஜாலியாக ஆண்டவர் கூட என்ன பண்ணாங்க? சம்பாஷணை பண்ணினார்கள், எல்லாமே பேசினாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆதாம் என்ன பண்ணுறாரு? ஆதாமை கூப்பிட்டு தேவன் எல்லா பொம்மையும் செஞ்சு எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. இதுக்கு என்ன பேர் வைக்கிற? ஆதாம் சொன்னார் கரடி. அப்போ சொன்னார் இந்த உருவத்தில் இருக்கிற பேருக்கெல்லாம் என்னது? கரடினாரு. ஆதாம் பயந்தாரா? இல்லை. கவனிங்க, நிர்வாணம் வந்த உடனே அடுத்தது என்ன வந்துச்சு சொல்லுங்களா? பயம் வந்தது. பயம் வந்தது. பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னன்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே பயத்தை உண்டாக்குவது தான் பிசாசுடைய பெரிய தந்திரம். கவனிங்க, தேவனை நாம் கனம் பண்ணி பயபக்தியோடு சேவிப்பது வேறு. ஆனா ஆண்டவர்னாலே பயமா இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, திருவிருந்து பயமா இருக்குது. எதுக்கு பயப்படுற? திருவிருந்துக்கு எதுக்கு பயப்படுற? அவர் உனக்காக ரத்தத்தை சிந்தி சரீரத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்து நீ அதை புசிக்கும் பொழுது உனக்கு பலன் வரணும்னு சொல்லிட்டு சிலுவையில் தொங்கி எவ்வளோ செஞ்சுட்டு போனாரு. அதை சாப்பிட்றதுக்கு பயப்படுறான் மனுஷன். பயம், பயபக்தியா. ஆனால் உண்மையில் அதெல்லாம் நடிப்பு தான். நம்ம கிறிஸ்தவங்க பண்ணுறதுலாம் நடிப்பு. ஒரு பாஸ்டர் தான் சொன்னார், நம்ம ஏசாஸ் பாஸ்டர் தான் சொன்னார், சினிமாக்காரனுக்கு சொல்லி கொடுத்தாதான் நடிப்பான், ஊழியக்காரனுக்கு சொல்லி கொடுக்காமலே நடிப்பாங்க. சினிமாக்காரனுக்கு என்ன பண்ணுப்பா தெரியும் இல்லைங்களா? ஒரு டைரக்டர் போய் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவர் அடுத்த ஷாட் இந்த ஹீரோ எப்படி வரணும், எப்படி நடக்கணும், எப்படி திரும்பணும், எப்படி பார்க்கணும், எப்படி சிரிக்கணும், எப்படி அழுவணும், எல்லாமே டைரக்டர் முதல்ல என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பார். அதை கதாநாயகன் பார்ப்பார். பார்த்துட்டு ஓகே டேக் ஷாட் அப்படின்ன உடனே அதே மாதிரி யார் செய்வார்? கதாநாயகன் ஹீரோ செய்வார். அதுதான் அவர் சொல்கிறாரு, அவனுக்கு சொல்லி கொடுத்தா தான் நடிப்பான். ஆனால் நம்ம கிறிஸ்துவ பாஸ்டருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்க வேணாம், அவங்களாம் தானாக நடிப்பாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் பாருங்க, பயங்கர நடிகர் திலகங்க. சிவாஜிலாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, இங்கே இருக்கிற பாஸ்டருடைய நடிப்புலாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க. அவன் சிவாஜியெல்லாம் விட்டுட்டு பாஸ்டர்களெல்லாம் தூக்கின்னு போய் ஹீரோ ஆக்கிடுவான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் நடிக்கிறாங்க. நீங்கள் சொல்லாமலே நடிக்கிறீங்க, வாங்க நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ட்டுருவான். இவர் சர்ச்சில் பேசிக்கிறாரு, பாஷங்கள்லாம் சொல்லி கொடுக்காமலே நடிக்கிற நடிகர்கள்ட்டு விசுவாசிங்கன்னு கேட்டுக்கிறாங்க. விசுவாசிக்கல. அவர் சொல்லிக்கிறாரு, அவர் சீனியர் ஆர்டிஸ்ட், நீங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். பாஸ்டர் சீனியர் ஆர்டிஸ்டா, அவர் கீழே இருக்கிற கும்பல் என்ன ஆர்டிஸ்ட்? ஜூனியர் ஆர்டிஸ்ட். எப்படி போச்சு பாருங்க. நான் அதை தான் சொல்றது, நம்ம சர்ச்சு மக்களுக்கு சொல்றது, நேர்மையார் நடிக்கவே வேணாம். பாஸ்டர் கவர் பண்ணணும், பாஸ்டர் என்னை மதிக்கணும், பாஸ்டர் அப்படி ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு எப்படி தேவைதோ அப்படியே ஃப்ரீயாக பேசுங்க, ஃப்ரீயாக பழகுங்க, அவ்வளோதான். சும்மா அப்படியே பாஸ்டர் பார்த்தோன்னு சில பேர் பாருங்க, அப்படியே பாஸ்டர் எதுக்கும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குனிஞ்சு அப்படி ஓரமாக போய் நின்றுப்பாங்க. இந்த வேலை தான் வேணான்னுது. நீ கேஷுவலாக போ, கேஷுவலாக வா. பாஸ்டரும் மனுஷன்தான். பாஸ்டரும் உன்னை போல பாடுள்ள மனுஷன்தான். அவர் ஒன்றும் இயேசுநாதர் கிடையாது. இயேசுநாதரே சொல்லிட்டாரு, நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன்தான்ட்டு. அதனால் எதுக்கு இந்த நடிப்புலாம் வேணாம். பாருங்க, பயம், கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த பயப்படுற மாதிரி நடிக்கிறது தான் தப்பு. ஆனால் பாருங்க, சில வேலையில் என்ன ஆச்சுன்னா, மனுஷன் கடவுள்கிட்ட வரதுக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? மனுஷர்கள் கடவுள்கிட்ட வரதுக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ரட்சிக்கப்படாத இருந்ததுக்கு ஒரு காரணம் எங்கள் பாட்டி ஒன்று சொன்னது தான். அல்லேலூயால போனினா ரொம்ப பயபக்தியாக கரெக்டாக இருக்கணும். சின்ன தப்பு பண்ணினா கூட அவர் உன்னை சோதிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்ட்டாங்க. நம்ம மனுஷங்க
நம்ம ஒன்றா அக்மார் சீல் போட்டு நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், பர்ஃபெக்டாக இருப்பேன்ட்டு கொடுக்கவே முடியாது. ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு தீர்மானம் எடுப்போம், பகல் 1 மணிக்கு மீறிடுவோம். 1ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு எடுத்த தீர்மானத்தை சாப்பிட்டு பகலில் 1 மணிக்கு என்ன பண்ணுவோம், தீர்மானத்தெல்லாம் நிறைய தீர்மானம்லாம் பிரேக் ஆகிடும், எல்லாம் உடஞ்சிடும், மீறிடுவோம். இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இவர்கிட்ட போகிறது? ஏன்னா இவர் வேற, இது எங்கள் பாட்டி என்னதான் பைபிள் படிச்சதோ தெரியல. நாங்கள் ரோமன் கத்தோலிக்க குடும்பம், நாங்கள் பைபிள்லாம் படிக்கவே மாட்டோம். யார் பேசணும் சொல்லுவோம், அதுபா நாங்கள் ஆதியிலேருந்து கிறிஸ்தவங்க, நீங்கள் பாதியிலேருந்து கிறிஸ்தவங்க, அம்மா இல்லாமல் புள்ள எப்படி வந்தார் அப்படின்னுவோம். இந்த டயலாக்காக விட்டு ஓட்டிட்டு இருந்தோம். கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா சொல்லு அப்படின்ட்டு எப்படி சொன்னாலும் மாட்டிப்பாங்க. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சுன்னா இல்லை, முட்டையிலேருந்து தான் கோழி வந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அது பேசுறது நடக்குது. ஆனால் பைபிளை பாருங்கள், பைபிள் சொல்லுது தேவன் சிறகுள்ள ஜாதி ஜாதியான பறவைகளை சிருஷ்டித்தார். அப்போது முட்டையிலேருந்து கோழி வரல, கோழியிலேருந்து தான் முட்டை வந்துக்குது. புரியுதுங்களா? நாங்கள் ஆர்சினால எங்களுக்கு தெரியாது, பைபிள்லாம் படித்தது கிடையாது. அதனால் எங்கள் பாட்டி சொல்லிச்சு, நீ எந்த சாமி வேணாலும் கும்பிட்றா, பிரச்சனை இல்லைடா, இந்த அல்லேலூயாவில் மட்டும் போவாதடா, அது பொல்லாத சாமி, இயேசுநாதர்கிட்ட ரொம்ப கரெக்டாக இருக்கணும், சின்னதாக பண்ணால் கூட அவர் பெருசாக பென்றுவார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்மளுக்கு எங்கே வேணாலும் எல்லா சாமியும் ஒத்துக்கும், இந்த அல்லேலூயாலாம் ஒத்துக்காது. ஐயோ டேஞ்சரு, ஒரு பயம். ஏன்னா மற்ற சாமியே நம்மளை இப்போ என்ன பண்ணோம், அவன் இந்த ஜோசியெல்லாம் பார்ப்பான். அப்போல்லாம் ரட்சிக்கப்பட்டதப்போ பார்த்தேன், ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பார்க்கல. பாஸ்டே பாப்பான்னு சொல்கிறாருன்னா நம்மளும் பார்த்துலாம் நினச்சிடாதீங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆமாம், மூளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி. அப்போ அந்த ஜோசியெல்லாம் பார்க்கும்போது அந்த பழக்கம்லாம் இருக்குது. பக்கத்து யாருன்னா பார்த்தாங்கன்னா உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது இன்ட்ரெஸ்ட்டாக. அப்படி இருக்கும்போது பாருங்கள், அதெல்லாம் சொல்லும். அங்கே சொல்லுவாங்க, அந்த குறி சொல்கிறோம், ஜோசியம் பார்க்குறோம், சொல்லுவானுங்க, நீ இந்த சைடில் சாமிக்கு நீ அதை பொறுத்தனை நிறைவேற்றல, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, அதான் உன்னா இந்த சாமி உன்னை அப்படி பண்ணுது, அந்த சாமி இப்படி பண்ணுது, அதான் உனக்கு இவ்வளோ கஷ்டமா, அதான் இவ்வளோ நஷ்டமா, அதான் உனக்கு கை ஒடிஞ்சுதான், கால் ஒடிஞ்சுதான், இந்த ஜுரம் வந்துச்சா, இந்த கண்டம் வரப்போதான், அந்த கண்டம் வந்துச்சு. இதெல்லாம் சொல்கிறத கேட்டு கேட்டு ஏற்கனவே பயந்து போய் கிடக்குறோம். இதில் இவரை பற்றி வர பயம், இவர்கிட்ட போனால் அதுக்குள்ளே இப்படி பண்ணுதுன்னா இவர் பெருசாக பண்ணிடுவார்ரா பார்த்துக்கோன்னுச்சு. அதனால தான் முடிவு பண்ணிட்டேன், எங்கே வேணாலும் போகலாம், அலுவலியாக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அலுவலியா கூப்பிட்டாங்கன்னா போகவே மாட்டேன்னா சொல்லிடுவேன், டேய் போங்கடா, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் பாதியில் வந்து இருக்கிறீங்க, நாங்கள் ஆதியிலேருந்து இருக்கிறோம், நாங்கள் அப்படியே போயிட்டு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. பாருங்க, ஏன்னா என்னையும் கருத்து தொட்டார், என்னையும் தொட்டார். என்னையும் தொட்டது மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட கடவுள் நான் இல்லைன்றதையே வெளிப்படுத்தினார். நீ நினைச்ச பத்தியா, என்னை பார்த்து பயந்துன்னு இருந்தப்பாரு, நான் உன்னை சாகடிக்கிற கடவுள் கிடையாது, உன்னை வாழ வைக்கிற கடவுள், நான் உன்னை நேசிக்கிற கடவுள்ன்றதை காட்டி இதை 4 பேருக்கு பேசுறதுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, உடை இல்லாதனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு, வெட்கம் வந்தது. என்ன வந்துச்சு, வெட்கம் வந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஒளிந்து கொண்டார்கள். என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்து தோட்டத்தில் உலாவுறாரு, ஆதாம் ஏவாள் போய் என்ன பண்ணாங்க, மரத்தாண்ட ஒளித்து கொண்டார்கள். ஏன் ஒளிஞ்சிக்கினாங்க, ஏன் ஒளி, ட்ரெஸ் இல்லை, ப்ராப்ளம் அதுதான், ட்ரெஸ் இல்லை. பிசாசு நம்மளை ட்ரெஸ் இல்லாமல் ஆக்குறதுல தான் அவன் நோக்கமாக இருப்பான். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு கட் பண்ணினை போட்டுன்னு ஒரு சார்ட்ஸை போட்டுன்னு கிடப்பேன். திடீர்னு யாரோ விசுவாசி வந்துடும், வந்து பெல்ல கில்ல அடிச்சு வந்துட்டாங்கடா, இப்போ நான் அப்படியே வந்து நிற்பேனா, அப்படியே வந்து நிற்பேனா, நிற்க மாட்டேன். என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு ஃபஸ்ட்டு கதவு மூடிப்பேன், திறந்துக்கிறது, இந்த ரூமுக்கு போது இந்த ரூமில் வந்துடக்கூடாது, ஃபஸ்ட்டு டாப்பால் போட்டு பனியனை போட்டு சட்டை போட்ட ஃபேண்ட்டை போட்டு சட்டை போட்டு அப்படி வந்து நிற்கிறேன். அப்போ தானே எனக்கு மரியாதை தரீங்க, யோசிச்சு பாருங்க, அப்போ தானே மரியாதை தரீங்க. நான் அப்படியே அதே சார்ட்ஸ்லையோ கட் பண்ணியில் வந்துட்டுனா என்ன சொல்லுவீங்க, நான் பாஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியுது நான் எப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு. யோசிச்சு பாருங்க, தனியாக இருக்கும்போது எப்படி ஒன்றாலும் இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் சந்திக்க போகும்போது எப்படி போகிறோம், நல்ல உடை உடுத்தி போகிறோம், இல்லை அப்படி தானே போகிறோம். ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம்னா எப்படி போகிறோம், வீட்டில் இருக்கிற அழுகு நைட்டில் போகிறீங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம்.
அப்போ தேவனை சந்திக்க ஆதாம் ஏவாளுக்கு என்ன இல்லைன்னா உடை இல்லை. தேவனை சந்திக்க அவங்களுக்கு என்ன இல்லை? உடை இல்லை. தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு உடை இல்லை. இதுக்கு முன்னாடி ஒளியின் வஸ்திரம் இருந்துச்சு. அவங்க நிர்வாணிகள் என்று அவர்களுக்கு தெரியாமல் அந்த ஒளியின் வஸ்திரம் அதை மூடி இருந்துச்சு. அவங்க ஆண்டவர் முன்னாடி போய் நின்னாங்க, பேசினாங்க, சம்பாஷணை பண்ணாங்க, தேவனை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள், தேவனை பார்த்து பயப்படலை, தேவனை பார்த்து ஒளியில. தேவன் வந்தால் இவங்களும் ஓடி போனாங்க. இப்போ ஏன் ஒளிஞ்சிக்கினாங்க? உடை. உடை எவ்வளோ முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு பாருங்க, உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை ஒரு லெவலில் வேலை செய்யும். தெரியுமா உங்களுக்கு? நல்ல ட்ரெஸ் போட்டால் உங்கள் மனசை எப்படி வேலை செய்யும்? சூப்பராக வேலை செய்யும். உங்கள் மனசை உங்களை பார்த்து சொல்லும், நீ தைரியமாக போய் பேசுடா. யாரும் பார்த்து பேச போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு அதிகாரியை பார்த்து பேச போறீங்க, நீங்கள் நல்ல உடை போட்டுருந்தீங்கன்னா பாருங்களா, அந்த அதிகாரி உங்களை பார்த்து என்ன பண்ணுவார்? சொல்லுங்க சார்னுவார். இதை நல்ல உடை இல்லைன்னா என்ன சொல்வார்? என்னப்பா என்ன வேணும் உனக்கு? ஓரமான நிலை பிஸியாக நான் போயிட்டு வரேன்னுவார். அப்போ உடை எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதுக்கு தான் நம்ம பழமொழி சொன்னாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. ஆள் பாதி ஆடை பாதி. உங்களை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறது எது தெரியுமா? உங்கள் ட்ரெஸ்ஸு. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க. ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் இந்த உலகத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? பன்னாட பரதேசி மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. அந்த காலத்தில் சொன்னாங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசைக்கு கட்டு. நான் சொல்கிறேன், இப்போ கந்தையானாலும் கசைக்கு அயன் பண்ணி போடு. ஏன்னா அயன் பண்ணி போட்டால் அந்த துணியுடைய லுக்கே வேறு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? பழைய துணியாக இருக்கட்டும், புது துணியாக இருக்கட்டும், நல்லா உடுத்துங்க, அயன் பண்ணி போடுங்க. சும்மா அயன் பண்ணாமல் அப்படியே சட்டு ஃபுல்லாக பயங்கர சுருக்கமாக இருக்கும், அப்படியே எடுத்து மாட்டின்னு வருது சர்ச்சுக்கு. நீ ஒன்று அயன் பண்ணு சனிக்கிழமையில், இல்லைன்னா அயன் பண்ணுறவங்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து அயன் பண்ணியாவது வச்சுக்கோ. எவ்வளோ துட்டு செலவு பண்ணுறோம், எதுக்கோ செலவு பண்ணுறோம், ஒரு 10 ரூபா கொடுத்து அயன் பண்ணுறது கிடையாது. ஆனால் பாருங்கள், உடை ரொம்ப முக்கியம். உடை என்ன பண்ணுச்சு? தேவன் கிட்ட சேரக்கூடாத படிக்கு அவங்கள வெட்கத்தை உண்டாக்கிடுச்சு. உடை இல்லாதது என்ன உண்டாக்கிடுச்சு? வெட்கத்தை உண்டாக்கிடுச்சு. அடுத்தது உடை இல்லாதது என்ன பண்ணிச்சுன்னா தேவனை விட்டு விலக செஞ்சிடுச்சு. தேவன் கிட்ட என்ன பண்ணல, வர விடலை, என்ன பண்ணிடுச்சு? விலக வச்சிடுச்சு. அந்த உடை இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனை விட்டு விலகி விட்டார்கள். அல்லேலூயா. ஏன் இவங்க தேவனை விட்டு விலகினாங்க? நல்ல உடை இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? உடை இல்லை, நிர்வாணமாக இருக்கிறாங்கன்ட்டு. அடுத்து இந்த உடை என்னத்தை உண்டாக்கிடுச்சுன்னா சுயக்கிரியையை உண்டாக்கிடுச்சு. உடை என்னத்தை உண்டாக்கிடுச்சு? உடை இல்லாதது சுயக்கிரியை. சுயக்கிரியைனா என்னன்னா, இவ்வளோ நாள் அவங்கள தேவன் அவருடைய ஒளியினால் மூடி இருந்தார். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஒளியை வஸ்திரமாக கொடுத்து மூடி இருந்தார். இப்போ என்ன ட்ரெஸ் செஞ்சுக்கிறாங்க? எதில் ட்ரெஸ் செஞ்சாங்க? அத்தி இலையில் ட்ரெஸ்ஸை பண்ணியிருக்கிறாங்க. அத்தி இலையில் ட்ரெஸ்ஸு தைச்சா அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இது சுயக்கிரியை. பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அவன் தேவனை விட்டு தூரம் போகும்போது எதனால தூரம் போகிறான்னு சுயக்கிரியை. ஒரு மனுஷன் தூரம் போக ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தொடங்குறது என்ன தொடங்குனா சுயக்கிரியை தொடங்கும். ஆனால் தோல்வுடை சுயக்கிரியை கிடையாது, தேவனுடைய கிரியை. அத்தியிலை சுயக்கிரியை, தோல்வுடை தேவனுடைய கிரியை. இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தை சபிச்சார். என்ன மரம்? அத்தி மரம். ஏன் அத்தி மரத்தை சபிச்சாரு? கனி. அவருக்கு பசி இருக்குது தெரியுது, அவருக்கு பசி இருக்குது. ஆனால் அது கனி காலம் இல்லைன்னு இயேசு தெரிஞ்சு அந்த மரத்துக்கிட்ட போனார். என்ன காலம் இல்லை? ஒரு மரம் கனி காலத்தில் கனி கொடுக்கும், கனி இல்லாத காலத்தில் சீசனில் தான், மாம்பழம் சீசனில் தான் மாம்பழம் வரும், பலாப்பழம் சீசனில் பலாப்பழம் வரும். அப்போது சீசன் இல்லாத டைமில் அங்கே பழத்தை ஆண்டவர் பார்த்தது மரத்தின் தப்பா ஆண்டவர் தப்பா? மரத்து தப்பா ஆண்டவர் தப்பா? கடைக்கு போகிறீங்க, மாங்காய் சீசன் கிடையாது, போயிட்டு ஒரு டசன் மாம்பழம் கூடியா அப்படின்றீங்க. கடைக்காரன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? சீசன் இல்லை சார்வான். எக்கி சொக்கா பூச்சிக்கினீங்க.
நையா தரமாட்டியா நீ மாம்பழம் அப்படின்னு சொக்கா பிடிச்சிட்டீங்க. பஞ்சாயத்து பண்ண வராங்க. யார் பக்கம் பேசுவாங்க? கடைக்காரன் பக்கம் தான் பேசுவாங்க. என்ன சொன்னாங்க? சீசன் இல்லாத டைம்ல வந்து நீ கேட்டதே தப்பு, அது இல்லாத வேற இப்போ சொக்கா வேற பிடிச்சிருக்கிற அப்படின்னு நம்ம பக்கம் தான் திரும்புவாங்க இல்ல. அப்போ அது அத்திப்பழ சீசனே கிடையாது. பழம் இல்லைன்றதுக்காக இயேசு என்ன பண்ணிட்டாரு? அதை சபிச்சிட்டாரு. அதில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுங்களா? ஒன்று, அந்த சீஷர்களுக்கு அவர் வந்து இயேசு வந்து அவருடைய வாழ்நாளில் அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக சீஷர்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்தே வந்தார். என்ன கற்றுக்கணும் வந்தார்னா, இந்த அத்தி மரம் மட்டும் இல்லைப்பா, மலையே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவோம். எப்போ நீ விசுவாசித்தால், நீ விசுவாசத்தை இருதயத்தில் விசுவாசித்து சந்தேகப்படாமல் பேசினால் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் சபிச்சாரு. அது மட்டும் கிடையாது. அத்தி மரம், அத்தி மரத்தின் இலைகள் சுய கிரியைகளுக்கு அடையாளம். ஆதாம் ஏவாள் எந்த இலையை தைச்சி போட்டுக்கினாங்க? அத்தி இலை. இயேசு சுய கிரியைகளை சபிக்கிறார். ஏன்னா சிலுவையில் அவர் போய் என்ன பண்ண போறார் தெரியுங்களா? சுய கிரியைகள் மூலமாக மனுஷன் செய்ய முடியாததை தன்னுடைய அவர் கிரியைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு செய்ய போகிறார். மனுஷன் தன்னுடைய சொந்த செயல்கள் மூலமாக எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் இயேசுவே செய்யும்படியாக சிலுவையில் தொங்க போகிறாரு. இந்த மரம் உனக்கு வாழ்வு கொடுக்காது, இந்த மரம் உன்னுடைய நிர்வாணத்தை மூடாது, இந்த மரம் தேவன் கிட்ட உன்னை சேர்க்காது, சிலுவை மரம் தான் உன்னை சேர்க்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயக்கிரியை பாருங்க. தோல் உடை எதற்கு அடையாளம் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகும் ரட்சிப்புக்கு அடையாளம். தோல்வுடை எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகும் ரட்சிப்புக்கு அடையாளம். ஏன்னா இயேசு சிலுவையில் மரித்து சுய கிரியைகளினால செய்ய முடியாத ரட்சிப்பை அவர் மூலமாக, அவருடைய தோல் உடை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய கிரியைகள் மூலமாக ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். கவனிங்க, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு மனுஷர்கள் எல்லாருமே எதை அடிப்படையாக வச்சு வாழ்றாங்க தெரியுங்களா? சுய கிரியைகள். சுய கிரியைகள் அதாவது என்னன்னா, இதில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கிறிஸ்துவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சுய கிரியைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எல்லாம் நல்ல கிரியைகளை இவங்க சுய கிரியைகளாக மாற்றிட்டாங்க. ஜபம். ஜபம்ன்றது ஒரு நல்ல செயல். ஜபம்ன்றது என்ன? தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷங்கிட்ட ஏன் பேசுகிறோம்? உறவு இருக்கிறதுனால பேசுகிறோம். ரொம்ப பேசுகிறோம்னா என்ன இருக்குது? ரொம்ப உறவு இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப பேசுவோம். ரொம்ப ரொம்ப உறவு இல்லாதவங்ககிட்ட எப்படி பேசுவோம்? கொஞ்சமாக பேசுவோம். இப்போ ரோட்டில் யாரோ பார்க்குறீங்க, பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்காரை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த ஆள் ஒழுங்காக வேலைக்கே போகிறது இல்லை, சம்பாதிக்கிறதே இல்லை, வீட்டுக்கு கொடுக்குறதே இல்லை, குடும்பத்தை பார்க்குறதே இல்லை. அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியுமா? அவர் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே நீ இதெல்லாமா கண்டு இருப்பீங்க ரோட்டில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற ஆள்கிட்ட. இவ்வளோ பேசுவீங்களா? பேச மாட்டோம். என்ன பேசுவோம்? சப்போஸ் அவங்கள பார்த்தா, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரினா, ஆமாம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, சரி இப்போ நீங்கள் கிளம்பு நான் கிளம்புறேன், அவ்வளோதான் பேசுவோம். அதை விட்டுட்டு என் வீட்டுக்காரை பற்றி தெரியுமா? அந்த ஆள் வேலைக்கு போகிறது இல்லை, குடிக்கிறான், சம்பாதிக்கிறான், கொடுக்க மாட்டேன்றான், அவன் இஷ்டத்துக்கே இருக்கிறான், கேட்டால் என்னை அடிக்கிறான், நான் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கலான்னு தான் இருக்கிறேன், அவன் ஃபோட்டோ இருந்தால் பார்த்துக்கோ. இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை? உறவு இல்லை. இப்போ உங்கள் சொந்தக்காரை பார்த்துட்டீங்க, ரொம்ப க்ளோஸ் உறவு, இப்போ அவங்கக்கிட்ட எப்படி பேசுவீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, அப்படியே பேசுவீங்க? இப்போ முதல்ல சொன்ன பாருங்க, அதெல்லாம் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? நல்லா ஷேர் பண்ணுவீங்க, கட 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 கடன்னு ஷேர் பண்ணுவீங்க. அப்போ ஜெபம் என்பது என்னன்னா, தேவனோடு பேசுவது, தேவனோடு இருக்கிற உறவு. புரியுதுங்களா? ஆனால் அதை சுயக்கிரியை மாற்றிட்டாங்க. கிறிஸ்துவங்க என்னவா மாற்றிட்டாங்க? சுயக்கிரியா மாற்றிட்டாங்க. எப்படி கிரியை மாற்றிட்டாங்க? நீ எப்போ ஜெபம் பண்ணுற? 3 மணிக்கு, நான் 2:30. இப்போதான் சுயக்கிரியா மாறுது. அது ஒரு அழகான காரியம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு நல்ல உறவு. இப்போ என்ன பண்ணுறாத நீ? 2:30. அடுத்தது நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? அந்த பார்ட்டி சொல்லும், நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். இது சொல்கிறேன், நான் 1 மணி நேரம். எங்கே போச்சு? எங்கே போகுது? இது சுயக்கிரியில் போயிருக்குது. அப்போ நீ ஏன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற? ஏன் 2:30 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறேன்னா, அவனை விட நான் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் கடவுள் எனக்கு செய்வார், அப்போ தான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். நான் அப்படி ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். கவனிங்க,
அதுலேயும் சில பேர் பாருங்க, நான் முட்டில தான் ஜெபிப்பேன். நேர்முழங்கால் நேர்முழங்காலில் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சைடு முழங்கால்லையும் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் ஜெபம்ன்றது என்னன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு. இந்த உறவுல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனோடு பேசுகிறீர்கள். இதுதான் ஜெபம். ஆனால் இதை வந்து நீங்கள் என்னவா ஆக்கிடக்கூடாதுன்னா, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆக்கக்கூடாது. கிவ் அண்ட் டேக். நான் கொடுக்குறேன், ஆனால் நான் எனக்கு கிடைக்கும். நான் கொடுக்குறேன், அதனால் எனக்கு கிடைக்கும். அப்படி ஆக்கிடக்கூடாது ஜெபத்தை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க மத்தியில் ஜெபம் எப்படி ஆகி போச்சுன்னா, நானே இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், அதனால ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அதிகாலை 2:30 மணிக்கு நேர்முழங்காலில் 1 மணி நேரம் ஜெபித்து கேட்டால் அதை நான் செய்வேன். அப்படியா சொன்னார்? எப்படி சொன்னார்? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு ரொம்ப ஈஸியாக செய்கிற ஆண்டவர். நமக்கு கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இயேசு செய்வார் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சுயக்கிரியில் போயின்னுக்கிறீங்க. இயேசு எனக்கு ஈஸியாக செய்வார்ன்ட்டு நம்புனீங்கன்னா நீங்கள் தேவனுடைய கிரியையில் வர ஆரம்பிக்கிறீங்க. உலகத்தில் மதம் எப்படி போகுது தெரியுங்களா? சுயக்கிரியை தான். மதம்னாலுமே என்னன்னா சுயக்கிரியை. மதத்தில் இருக்கிறவங்க பாருங்க, இங்கேருந்து ஒருத்தன் 10 கிலோமீட்டர் நடந்து போனான்னா சாமிக்காக, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நான் 20 கிலோமீட்டர் நடப்பேன், உன்னை விட நான் நல்லா இருக்கணும்டா. 3வது வீட்டுக்காரன் சொல்லுவான், நீ 20 கிலோமீட்டர் தான், 40 தான், நான் இங்கேருந்து 150 கிலோமீட்டர் நடக்க போகிறேன்டா. ஏன்னா சுயக்கிரியை. அவன் என்ன பண்ணுறான்னா, நான் இவ்வளோ தூரம் நடந்து போனால் தான் சாமி செய்யும், நான் அவ்வளோ தூரம் நடந்து போனால் தான் சாமி செய்யும், நான் செருப்பு இல்லாமல் நடந்து போய் தரிசனம் பண்ணால் தான் சாமி எனக்கு கொடுக்கும், நான் 40 நாள் விரதம் இருந்தால் தான் சாமி எனக்கு கொடுக்கும். இதெல்லாம் சுயக்கிரியை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இந்த சுயக்கிரியைகள் உள்ள நுழைஞ்சிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? உபவாசம் நல்லது. எதுக்கு உபவாசம் இருக்கணும்? உங்களுடைய ஆவிக்குள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். நீங்கள் நல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய உறவில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒரு வேளை சாப்பாட்டை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நல்ல ஆண்டவருடைய பாட்டை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல பைபிள் படித்து ஆண்டவர் சமூகத்திலே தரித்து இருந்தால் அது நல்ல உபவாசம். நோக்கம் சரியாக இருக்கணும். நான் உபவாசம் இருக்கிறது எதுக்காக இருக்கிறேன்? என்னுடைய உள்ளான மனுஷனில் என்ன பண்ண, எனக்கு பலன் உண்டாகணும். ஏன் உள்ளான மனுஷனில் பலன் உண்டாகணும்? மாம்சத்தின் இச்சைகள் உலகத்தில் நிறைய இருக்குது. நான் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உள்ளான மனுஷனுக்கு என்ன தேவை? பலன் தேவை. நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க போகிறேன், ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்க போகிறேன், ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்க போகிறேன், வார்த்தையினால பலன் அடைய போகிறேன், வார்த்தையில் வல்லமை இருக்குது, அது எனக்கு உண்டாகும். அப்படி நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க போகிறேன், தரித்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ உபவாசம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான உபவாசம். ஆனால் நான் உபவாசம் இருந்தால் தான் அவர் கொடுப்பாருங்க. நான் என்ன இருந்தால் தான் கொடுப்பாரு? உபவாசம் இருந்தால் தாங்க அவர் கொடுப்பாரு. அவர் பொல்லாத கடவுளுங்க, ஈஸியாக கேட்ட தரமாட்டாருங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமே அறியல, தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க இயேசுவை. இயேசு வந்து அப்படிப்பட்ட ஆண்டவரே கிடையாது. இயேசு நீங்கள் பைபிளை படித்து பாருங்க, எங்கேயுமே சொல்லலை நீ உபவாசம் இருந்து கேட்டாதான் நான் உனக்கு செய்வேன், சொல்லவே இல்லை. எடுத்து காட்டுங்க, நான் நாளைக்கே பாஸ்ட் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு, ஒரே ஒரு மனுஷனுக்கு இயேசு நீ உபவாசம் இருந்து கேட்டாதான் நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு செய்வேன், உன் ஜபத்திற்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். காட்டுங்க ஒரு வசனத்தை. நான் இந்த பாஸ்ட் வேலையை விட்டு நாளைக்கு பெயிண்ட் வேலைக்கு போயிடுறேன். நான் போக மாட்டேன். ஏன்னா காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாதுன்னா, இல்லை, நான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? ஏன்னா இன்னைக்கு மக்கள் மனசில் என்ன ஆயிடுச்சுன்னா, சுயக்கிரியை உள்ளே வந்துடுச்சு. சுயக்கிரியை எப்படி வந்துடுச்சு? நான் இப்படிலாம் உபவாசம் இருந்தால் தான் பாருங்க, பிசாசு துரத்துறது கூட இயேசு ரொம்ப அழகாக சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க? உங்கள் வீட்டில் கட்டுறதுக்காக நீங்கள் பாஸ்டருங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு உலகத்தில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஆளுங்க பாஸ்டருங்க தான். அவங்க வருவாங்க, வீட்டில் நுழைவாங்க, வழியில் பார்ப்பாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க, சூப்பராக நடிப்பாங்க, பெரிய ஊழியக்கார மாதிரி காட்டிப்பாங்க,
அப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன்னு வாங்க, விசிட்டிங்கு வாங்கினீங்கன்னா தீர்ந்து போச்சு, வீட்டுக்கு வருவாங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டுங்களான்னு வாங்க. அவள் தான் ஜெபம் பண்ணுறது தான் உங்களுக்கு அவங்க வைக்கிற ஃபஸ்ட்டு ஆப்பு. ஜெபம் பண்ணுன்னு தொடங்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில் நரம்புவாங்க, உங்கள் வீட்டில் கட்டு இருக்குதுன்னுமா. உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? கட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் சொந்தக்கார் செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து போகிற ஆள் வச்சுட்டு போயிருக்கிறான்னு சொல்லுவான். எனக்கு தெரியும். பள்ளம் தோண்டுவான், தோண்டினா தகுடு எடுப்பான். வீட்டில் தோண்டின பள்ளத்தில் இருக்காது தகுடு, இவனா தனியாக தகுடு எடுத்துன்னு வந்து பள்ளம் தோண்டும் போது உனக்கே தெரியாமல் உள்ளே போட்டுட்டு, இதெல்லாம் நடக்குதுங்க கிறிஸ்துவத்தில். எச்சரிக்கையாக இருங்க. இங்கே ஒரு இந்த ஓப்பன் மாதிரி இருக்கிற பார்த்தீங்களா வீடுங்க, கொஞ்சம் வீட்டை சுற்றிலாம் நிலங்கள் இருக்கும். இது மாதிரி வீட்டுங்களில் பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் கட்டு இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க போயிட்டு ஜெபம் பண்ண வரோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு ஒரு கும்பலாக வருது. அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த தென்னை மரத்தில் உள்ளே போகும்போது ரைட் சைடில் 2வது தென்னை மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டி இந்த தகுடை போட்டு வந்துரு சொல்லிட்டு பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சுட்டு வந்துட்டு, அடுத்த 3 நாள் கழித்து வருது. வந்து உன் வீட்டில் கட்டு இருக்குது, நான் எடுக்கிறேன் கட்டை சொல்லிவிட்டு இங்கேருந்து அவங்கள அனுப்புறது. உள்ளேருந்து வரும்போது ரைட் சைடில் 2வது தென்னை மரத்தை அனுப்போ, அங்கே ஒரு இடத்துல பாரு, எங்கே சொன்ன இடத்துல அங்கே ஒரு பள்ளம் தோண்டி பாருன்னா தோண்டி பார்த்தா என்ன இருக்கும்? இது எப்போ வச்சுது? 3 நாளைக்கு முன்னாடி வச்சுது. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள். இந்த கட்டு இருக்குது, பிசாசு இருக்குது, பில்லி இருக்குது, சூனியம் இருக்குது, மந்திரம் இருக்குது. இதுக்கெல்லாம் சும்மா இந்த மூடத்தனத்தெல்லாம் நம்பாதீங்க. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன பண்ணுவீங்க? துரத்துவீர்கள். நல்லா பழகிக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த வழியில் வந்தாலும், நீங்கள் அதை துரத்துறதுக்கு எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு என்ன தெரியுங்களா? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் தான் நீங்கள் பயன்படுத்தி பழக வேணும். கட்டை ஓடிக்கிறேன், காலை ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு யாருன்னா கூப்பிட்டு வந்து 7 வாரம் உபவாச ஜபம், 7 மாதம் உபவாச ஜபம் வச்ச நீ பிச்சைக்காரன் ஆகிடுவேன். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. உங்களை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருவாங்க. நிலம் முதற்கொண்டு எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்கள் கையில் பைபிள் இருக்குது, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்குள்ளேயே அதுதான் இருக்குது. ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே என்ன இருக்குது? கையில் பைபிள் இருக்குது, உள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஊழியக்காரங்க உங்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கு தேவன் அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்ற வரங்களை, வல்லமைகளை கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் இந்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னை ஒரு காரியத்துக்காக அழைச்சிருக்கிறார், ஒரு வேலையை நிறைவேற்றுறதுக்காக. அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு தேவையான வரத்தையும் வல்லமையும் அவர் எனக்கு கொடுத்து என்னை பயன்படுத்துகிறாரு. உங்களை அந்த வேலைக்கு அழைக்காததுனால உங்களுக்கு அது இல்லை, அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன வரம் இருக்குது? போதிக்கிற வரம். என்ன வரம் இருக்குது? வசனங்களை போதிக்கிற வரம் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? போதிக்கிறேன். புரியுதுங்களா? இதை கொடுக்கறதுக்கு தான் எனக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணி எனக்குள்ள வரங்களை, வல்லமைகளை கொடுக்குறாரு. வேற ஒன்றுத்துக்கும் கிடையாது. சில நேரத்தில் நான் கை வைக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சில வியாதிகள் குணமாகுது. கை வைக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பிசாசுகள் ஓடுது. இது வந்து உங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. கவனிங்க, உங்களுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஏன் அதில் எக்ஸ்பெக்ட் ஆகலைன்னா, உங்களுக்கு பயம், உங்களுக்கு சரியான விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு என்னன்னா பயம். ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கேயோ யாரோ உங்களுக்கு நல்ல ஒரு விதையை விதைச்சிட்டாங்க. என்ன விதைனா, பிசாசுக்கெல்லாம் பிசாசெல்லாம் பொல்லாதது, பயங்கரமானது, நீ கையை வச்சுனா உன் மேலே ஏறிடும் அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டாங்க? விதைச்சிட்டாங்க. அது தோட்டமாக வளர்ந்து இருக்குது. அதனால உங்களால் என்ன பண்ண முடியல? பிசாசு மேலே கை வைக்கும் போது உங்களுக்கு என்ன உள்ள ஆர்ட் எப்படி அடிக்கும்? ஸ்பீடாக அடிக்கும். டபடவா 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 டபட. என்னன்னு ஏறிட்ட போது கூட வந்துட போதுட்டு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பயம் இருந்தால் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணாதீங்க. பிசாசுக்கு ஜெபம் பண்ணாதீங்க, பிசாசு மேலே கை வைக்காதீங்க. அந்த பயம்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. நல்ல வசனத்தில் உறுதியாகுங்க, வசனத்தில் ஸ்திரமாகுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்தாவினர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது.
சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுப்பார்கள். இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தையில் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிட்ட பேர் பிசாசு நின்னா நீ கை கூட வைக்காத, கை வைக்காமலே சொல்லிப்பார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், போவேனில்லை அப்படின்னு சொல்லி பாருங்க, தொப்புன்னு விழுந்துடும். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லைன்னா அந்த விசுவாச போதனை இல்லை, பயத்தின் போதனை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? பயத்தின் போதனை. உன் மேலே ஏறிடும், பின்னாடியே வரும், துணியை பூச்சி இழுக்கும், இப்படியே சொல்லி சொல்லி இதையெல்லாம் கேட்டு கேட்டு அதில் சில பேர் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நானும் ஒரு பிசாசை துரத்திட்டு வந்தேன், நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, பெரிய போராட்டமாக இருந்தது. உடனே உங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அவருக்கே பச்சை மரத்துக்கே இந்த பாடுடா, பட்டை மரத்துக்கு என்ன பாடம், எதுக்கு இந்த பாடு, நம்ம இதை தலையிடவே கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். ஆனால் இல்லை, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய வார்த்தையின்படி பிசாசுகளை துரத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உடை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தோல் உடைனா தேவன் கொடுத்த நன்மைகளை, தேவன் கொடுத்த நன்மைகளை திரும்ப பெறுவதற்கு அடையாளம். தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு மிருகத்தை வெட்டி அந்த தோல் உடையை உடுத்தும் போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன காட்டுறார் தெரியுங்களா? நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலம், உன்னுடைய இனமாகிய மனுக்குலத்துக்கு நான் திரும்பவும் கொடுப்பேன். நீ எப்படி ஏதேன் தோட்டத்தில் என்னோடு கூட உலாவினாயோ, என் சத்தத்தை கேட்டாயோ, என்னிடத்தில் சேருவதற்கு தைரியமாக இருந்தாயோ பயப்படாமல், அந்த தன்மைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணப்படும்? திரும்பவும் கொடுக்கப்படும்ன்றதுக்கு அடையாளம் தான் தோல் உடை. அப்போ தேவன் தோல் உடையை உடுத்தும் போது இதெல்லாம் யாருக்கு வந்துடுச்சு? ஆதாமுக்கு வரன்றதுக்கு அடையாளம். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. இப்போ உங்களுக்கெல்லாம் தோல் உடை உடுத்தப்பட்டுச்சா இல்லையா? நீங்கள்லாம் தோல் உடை உடுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கூட ஒரு காலத்தில் எப்படி இருந்து தெரியுங்களா? இந்த ஆதாமை போல ஏவாளை போல தேவன் கிட்ட சேர முடியாதவர்களாய், தூரத்தில் இருக்கிறவர்களாய், தேவனை பார்த்து பயந்தவர்களாய், ஒளித்து கொண்டவர்களாய், வெட்கத்துக்குரியவர்களாய், இழந்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய உடையை நமக்கு போட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய தோல் உடை நமக்கு இருக்கிறதுனால நாம் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். பாருங்க, ஒரு சில வசனங்கள் வாசித்து நான் முடிச்சிடுறேன். 2 வசனம். ஏசாயா 64:6. ஏசாயா 64:6 பாருங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. என்னது? எங்கள் நீதியெல்லாம் எப்படி இருக்குதா? யாருடைய நீதி? மனுஷனுடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? எல்லாம் செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டாக்குது. ஒரு நோட்டு கூட என்ன ஆகல, செல்லவே செல்ல. எத்தனை போய் கொடுக்குறான் நோட்டை? ஆண்டவரே இதை பாருங்க 1000 ரூபாய் நோட்டு. ஆண்டவர் சொல்றார் 2 கிழிஞ்சிட்டு இருக்குது, செல்லாது போ. ஆண்டவரே நான் 100 ரூபாய் நோட்டு எடுத்து வந்துக்கிறேன், செல்லாது. ஏன்னா எல்லா நோட்டும் அழுக்கான கந்தை மாதிரி செல்ல காசாகி போச்சு. மனுஷனுடைய நீதிகள், கவனிங்க, உங்களுடைய சுய நீதிகள், சுய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் சேர்க்காது, தேவனிடத்தில் எந்த நன்மையும் பெற்று கொடுக்காது, தேவனுக்கு முன்பாக நீங்கள் தைரியமாக இருக்க விடாது. சுய கிரியைகள் உங்களுக்கு உதவாது. இயேசுவினுடைய கிரியைகள் தான் முக்கியம். அதான் சொல்றார் பாருங்க, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எதை போல உதிர்கிறோம்? இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்படியே ஏசாயா 61:10 வாங்க. 61:10. இப்ப பாருங்க, இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது அது, இப்ப இயேசுவை ஏத்துக்கின பிறகு இருக்கிறது இது. இது பாருங்க என்ன சொல்ல பாருங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்குதா? அது ஒரு வஸ்திரத்தை போல இருக்குது, தோல் உடை. ஆண்டவருடைய ரட்சிப்பு அது ஒரு வஸ்திரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் எப்படி பண்ணுறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அது பாருங்க, அவர் சொல்றாரு, மணவாளன்
மணவாளன்னா யாரு? மணவாளன் பொதுவா சொல்லுங்க, மாப்பிள்ளை அப்படி சொல்லுங்க. மாப்பிள்ளை, மணவாளன்ற ஒரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும். மாப்பிள்ளை மாப்பிள்ளைகளை பார்த்து இருக்கிறீங்களா? எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க மாப்பிள்ளைங்க? கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒன்றும் அப்படிலாம் இருக்க மாட்டார். கல்யாண பேச்சு எடுத்து மாப்பிள்ளையை ஆக போகிறாருன்னொடனே என்ன ஆகிடும்? நகை நட்டு எல்லாம் தானாக வந்து போட்டு அது ஒரு மாப்பிள்ளை ஸ்டைல் கலை வந்துடும். வரதா வரலைங்களா? அதான் ரட்சிப்பு குறித்து பேசுகிறாரு. ரட்சிப்பு என்ன பண்ணா, மணவாளன் அதான் மாப்பிள்ளை தன்னை நல்ல நகை போட்டு அலங்கரிக்கிற மாதிரி இருக்கிறது. எது? ரட்சிப்பு. அதுக்கு அதோடு உள்ள மணவாட்டி. மணவாட்டி யாரு? கல்யாண பொண்ணு. கல்யாண பொண்ணு நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. நகைகளினால் அவர் அலங்காரம், இது சிங்காரம். அவருக்கு அலங்காரம்னா இதுக்கு சிங்காரம். ஏன்னா அலங்காரத்துக்கு கம்மியா தேவைப்படும், சிங்காரத்துக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா இங்க சொருவிடும், அங்க சொருவிடும், இங்க தொங்க விடணும். அதனால சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பா இருக்குதா எது? ரட்சிப்பு. ரட்சிப்பு. ரட்சிப்பை பத்தி எப்படி பேசுறாரு ஆண்டவர்? இப்படி பேசுறாருங்க. ஆனா பாருங்க, ரட்சிக்கப்படணும்னா நீ இதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லா நகையும் கட்டினா தான் நீ ரட்சிக்கப்படுவேன். அவர் சொல்றாரு, ஐயோ ரட்சிக்கப்படுறதே நகை போட்ட மாதிரி ஸ்டைலா இருக்குது. நகை போட்ட ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, எவ்வளோ ஆனந்தம் இருக்குமோ, அது போல ரட்சிப்பு. அல்லேலூயா. அதான் சொல்ல, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இதெல்லாம் நமக்கு வந்துடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வந்துடுச்சு. இயேசு ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான வஸ்திரத்தை போல, கந்தை போல இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கிற பிறகு என்ன வந்துடுச்சு? மாப்பிள்ளை ஆயிட்டீங்க, மணவாட்டி ஆயிட்டீங்க இல்ல? அல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடையை கொடுத்திருக்கிறது. ரட்சிப்பின் உடை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆதாமுக்கு அதை என்ன பண்றாருன்னா அப்பவே காட்டிட்டாரு. ஒரு தோல் உடையை உடுத்தும் போதே இவ்வளோ ஸ்டோரியை என்ன பண்ணிட்டாரு? காட்டிட்டாரு. காட்டிட்டு தான் தோல் உடையை உடுத்தி எங்க அனுப்புனாரு? வெளியில அனுப்புனார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை அழிக்கிற தகப்பன் அல்ல, எங்களுடைய ஜீவனை எடுக்கிற தகப்பன் அல்ல, எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தகப்பன், எங்களுக்காக ஜீவன் கொடுத்திருக்கிற தகப்பன், எங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வம். ஆண்டவரே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே அப்பா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொன்னவர். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே நீங்க உங்க ஜீவனை கொடுத்து ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவரே நிர்வாணிகளாய் இருந்த எங்கள் மேல போட்டு ஆண்டவரே எங்களை அலங்கரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வைத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், டிக்ளேர் பண்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பார்த்து நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு எதிரான எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை பார்த்து சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிரான எல்லா விதமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகளை பார்த்து சொல்லுகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று டிக்ளேர் பண்றோம். ஆண்டவரே, எங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் சந்ததி மேலே இயேசுவின் நாமத்தில் வரட்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதந்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆதாம் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை காண எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்க நினைச்சே பார்க்க முடியாத இடங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு வரட்டும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்ற வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன். சுகம் என்கிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பலன் ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சமாதானம் சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மன நிம்மதி என்கிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, அப்பா உம்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறதுல, உம்முடைய உறவில் வளருகிறதுல இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். தேவ தூதருடைய பாதுகாப்பும் பணியும் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். அப்பா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைகளும் வரங்களும் பிள்ளைகள் மூலமாக வெளிப்படட்டும். பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஆராதனை மூலம் வருகிற துதி கன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.